ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாவனமध्यமாமஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतः दैतराणितृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिगुणं प्रणमामि मूर्धना पूतं सरश्च महदात्मयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परान् कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमनतीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लप्तं शुल्कमादातु कामः श्वशुरममनमञ्जं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. பகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்கள். பெரியாழ்வார் அருளிச் செய்த பெரியாழ்வார் திருமொழியில திருமாலிலும் சோலை திவ்யதேச அனுபவம் பண்ணிட்டு இருக்கும். பெரியாழ்வார் அந்த திருமாலிலும் சோலை மலை தனக்கு கதியா இருக்கின்றது. எம்பெருமான் அங்க நித்தியவாசம் பண்ணுகிறான். விசேஷமாக விபவாவதாரத்துல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த ரெண்டு அவதாரமே மனுஷ்யாவதாரமா இருந்துருக்கு. இந்த அவதாரத்துல எம்பெருமானுடைய சுவாமித்வ சௌலபிய வாத்சல்ய சௌஷல்யாதி குணங்கள் பிரகாசிக்கின்றது. அந்த அவதார சந்தர்ப்பத்துல நாம் எல்லாரும் இல்லை. எம்பெருமான் எவ்வாறாக அவதரித்து துஷ்ட நிரசனம் பண்ணார், சிஷ்டர்களை காப்பாற்றினார், அவை எல்லாவற்றையும் பெரியாழ்வார் இந்த திருமாலிலும் சோலை அந்த பாசுரங்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். இதுல ஒரு பக்கம் ராமாவதார வர்ணனையும் மறுபக்கம் கிருஷ்ணாவதார வர்ணனையும் பண்ணுகிறார். இந்த எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணிட்டு இந்த மலையில எழுந்தருளி எல்லோரையும் அனுகிரகிக்கிறார் என்பதாக பெரியாழ்வாருடைய திருவுள்ளம். அந்த கிரமத்தில பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் பத்துல 2வது தசகத்துல இன்றைய தினம் நாம் 10வது பாசுரம் 9வது பாசுரத்தை அனுபவிக்கிறோம். சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆவத்தனம் செய்ய பன்மறை இந்திரகோபங்கள் எம்பெருமான் கனிவாயொப்பான் சிந்தும் புறவில் திருமாலிலும் சோலையே. அழகான வர்ணனை. லோகத்துல நாம் என்ன பண்றோம்? எம்பெருமானுக்கு அமுது செய்யாத ஒரு பதார்த்தத்தை நாம் உண்ணக்கூடாது, நாம் ஸ்வீகரிக்க கூடாது. எம்பெருமானுக்கு அமுது செய்விட்டு அந்த எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பித்து அதன் பிறகுதான் நாம் ஸ்வீகரிக்க வேண்டும். ஆனாலும் நாம் என்ன பண்றோம்? அந்த மாதிரி பண்றதில்லை. நமக்காக நாம் தின்றோம். ஆனா அங்க இருக்கின்ற சில ஜந்துக்கள் அவை எல்லாமே எம்பெருமானுக்கு தான் என்ன வஸ்துவை ஸ்வீகரிக்க போகிறோமோ அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. அந்த மாதிரி சம்ஸ்காரமுள்ள ஒரு ஊர் அதுதான் அந்த மலை அப்படின்ற. அதுவும் சிந்த புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆவத்தரம் செய்ய பன்மலை இந்திர கோபங்கள் எம்பெருமான் கரிவாயப்பான். ஒரு இடத்துல பச்சை பச்சேன்னு இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நிறைய பூக்கள் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அந்த புஷ்பங்களோட கூடின அந்த மலை பர்வதத்தினுடைய ஸ்தானு பிரதேசம், அதாவது அந்த மலையினுடைய பாகம், அதுல நிறைய பூக்கள் இருந்தா அது ஒரு ஆனந்தம். அதாவது மலையில அந்த புஷ்ப விகாசம் இது பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கார்டன்ல பூக்கிற புஷ்பங்கள் வேற, ஆனா மலையில பூக்கிற புஷ்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கீழேந்து மேல பார்த்தா அந்த மலையை பார்த்தா முழுக்க முழுக்க மலையினுடைய அழகு நமக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். அங்க நிறைய புஷ்ப விகாசங்கள்லாம் இருந்துடும். அதை வர்ணிக்கிற பெரியாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலமாக இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாயப்பான் சிந்தும் புறவில் தென் பெருமானிடும் சோலையே அப்படின்ற இதுல சிங்கப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அன்னைக்கு இருக்கட்டும். இந்திர கோபங்கள், இந்திர கோபம் அப்படின்னு ஒரு பூச்சி, அதுக்கு ஆருத்ரா பூச்சி அப்படின்றா. இது கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னா சக்கச்சவைன்னு இருக்கும் இந்த பூச்சிகள். அந்த பூச்சிகள் அப்படியே அங்க வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த பூச்சிகள் தெரிஞ்சுட்டே இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை வர்ணிக்கிற அந்த பர்வதம், அந்த மலையில இந்த பூச்சிகள்லாம் அப்படி சஞ்சாரம் பண்றதா. சஞ்சாரம் பண்ணச்சே ரொம்ப அழகான ஒரு தோற்றம். சிந்தம் புடைத்து அப்படின்ற இது சிவந்த நிறத்தை உடைய இந்திரகோபம் என்கிற பூச்சிகளானவை எப்படி இருக்குன்னா எம்பெருமான் கனிவாய் ஒப்பான். அதாவது இந்திரகோபங்கள் எம்பெருமான் கனிவாயப்பான்னா அந்த திருமாலிடும் சோலை எம்பெருமானுடைய அந்த அழகருடைய அந்த சுந்தரபாகுடைய அழகான அதரம், அந்த அதர பாகத்தை எம்பெருமான் கனிவாயப்பான் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்குன்னா அந்த கொவ்வை கனிவாய் நிறமங்கை அப்படின்னு சொல்றா போல அந்த கொவ்வை கனி போன்ற அழகருடைய வாய்னா திரு அதரத்துக்கு ஒப்பால் போலியாக இது இருக்கின்றது. சிந்தும் புறவில் இந்திர கோபங்கள் எம்பெருமான் கரிவாயப்பாய் எம்பெருமானுடைய சிவந்த அதரம், அதுபோல இந்த பூச்சிகள்லாம் இருக்கின்றது. இந்த மாதிரியே சொல்லலாம். இந்த பூச்சிகளுடைய இந்திரகோப பூச்சிகளுடைய நிறம் அந்த மாதிரி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட அந்த மலை எப்படி இருக்குன்னா சிந்தும் புறவில் தென் திருமாலிடும் சோலையே. அதாவது சிந்தும் புறவில் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாழ்வரை அது எல்லாமே கண்டவிடம் எங்கும் எல்லா இடத்திலையும் புறவில் தாழ்வரையும் அந்த அழகையும் உடையதான திருமாலிடும் சோழ மலையானது எப்படி இருக்கு. பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து இந்த பூதங்களானவை சொல்றாரு ஊன்மல்கி மூடு கொடுப்பால் உத்தம நட்கை செய்வாரே என்ற ரீதியில கேவலம் தேக போஷணம் பண்ணிட்டு சில பேர் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது எம்பெருமானை நினைக்காதவர்கள், எம்பெருமான் விஷயத்துல சத்ருத்துவத்தை உடையவர்கள், அவர்களை இவ எல்லாம் கொண்டுடுவோம். அந்த மாதிரி கேவல தேகபோஷணமாய் தெரியும் அந்த ஜனங்களை கண்டால் சிந்த புடைத்து அந்த அவயவங்கள்லாம் சிதறும்படியாக சேதனம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி புடைத்து அடித்து கொன்று சிந்த புடைத்து, அதாவது அவர்கள் தேகத்தினின்றும் புறப்படுகின்ற செங்கு உறுதி கொண்டு, அதாவது சிவந்த செங்கு உறுதினா ரத்தம். இந்த ரத்தம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம். சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை அசுருக்கு அப்படின்ற வார்த்தை. அசுருக்கு அப்படின்னாலே மறுபடியும் சிருஷ்டிக்க முடியாது அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு அசுருக்கு அப்படின்னு பேர். அந்த ரீதியில செங்கு உறுதி கொண்டு பூதங்கள் அந்திப்பறி கொடுத்து ஆவர்த்தனம் செய்யப்படு. இந்த பூதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அவளை அப்படியே கொன்று அதிலிருந்து வருகின்ற ரத்தத்தை அந்திப்பறி கொடுத்து, அந்தினா சாயங்கால சமயம், அந்தி பொழுதில்
பலி கொடுத்து, பலி கொடுத்தோன்னா பலி கொடுத்தோன்னா எம்பெருமானுக்கு விசேஷமாக ஆராதனம் பண்றதாம். ஆராதன ரூபத்தினால சமர்ப்பித்து வந்து பலி கொடுத்து ஆபத்தனம் செய் அப்பன் மலை. ஆபத்தனம்னா தங்களுடைய ஆபத்துக்கு ரட்சணம், தங்களுடைய ஆபத்து தமக்கு ஆபத்துகள் வந்தா காப்பாற்றக்கூடியவர் எம்பெருமான் ஒருத்தன் தான். தங்களுடைய ஆபத்துக்கு ரட்சணமாக அந்த தர்மாக நினைத்து செய் அப்பன் மலை, சேவித்துக் கொண்டு போகிற அப்பன். அப்பன்னா சர்வ காரணபூதனான எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிற மலை எதுன்னா திருமாலிரும் சோழன். இதனால ரெண்டு விஷயம். எம்பெருமானுடைய திரு அகரம் அந்த உதடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அது இந்த மாதிரி சிந்த புடைத்து பூதங்கள இந்திர கோபங்கள் எம்பெருமான் கரிவாயப்பா அந்த மாதிரி இருக்கிறது. இதுல விஷயம் என்னன்னா, ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள். இந்த ஆஸ்திக நாஸ்திகர் அப்படின்னா வேற அர்த்தம். ஆஸ்திகர் அப்படின்னா நாம் லோகத்துல என்ன சொல்றோம், பெருமாள் இருக்கிறா அப்படின்னா அது ஆஸ்திகன். பெருமாள் இல்லைன்னா அவன் நாஸ்திகன் அப்படின்றோம். ஆனா வாஸ்தவமா ஆஸ்திகன் நாஸ்திகன் அப்படின்னா யார் வேத பிராமணியத்தை ஒத்துக்கிறார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள், யார் வேத பிராமணியத்தை ஒத்துக்கலையோ அவர்கள் நாஸ்திகர்கள். இதுதான் சம்பிரதாயம். இந்த ரீதியில விசேஷமாக என்ன பண்றா அப்படின்னா, அந்த பூதங்கள் அந்திப்பலி கொடுத்து ஆவத்தரம் செய்யப்பன் மலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க எம்பெருமானுடைய இது விசேஷமாக ஆஸ்திகராய், ஆஸ்திகர் எது தியாஜ்யம் எது அத்தியாஜ்யம் அந்த விவேகம் இருக்கணும். இவர்களுக்கு அழகர் விஷயத்துல, அழகர் இருக்கின்ற அந்த திருமல விஷயத்துல அவ்வளவு ஈடுபாடு. அதாவது அழகரை சேவிக்காம இருக்க முடியாது, அழகர் எழுந்தருள் இருக்கின்ற அந்த மலையில வாசம் பண்ணாம இருக்கும். அதனால பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய்யப்பன் மலை அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்தை சொல்ற. அந்த பூதங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமானோட யாருக்கு சத்துருத்தம் இருக்கின்றதோ, எம்பெருமானை யார் விஸ்வசிக்கிறையோ அவர்களை கொன்று அதனுடைய அந்த மாம்சம் என்ன இருக்கின்றதோ, அந்த ரத்தம் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறான். அதாவது பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவர்த்தனம் செய்யப்படு அந்த அவயவங்கள்லாம் சிதறவடித்து போக அந்த தேசத்திலிருந்து அந்த சிவந்து புறப்படுகிற ரத்தம், அந்த ரத்தத்தை அதே மாதிரி வைஷ்ணவ நாம ரூபங்களோட கூடி பகவத் பாகவத பக்தி யுக்தங்களாய் கொண்டு தெரியும் பூதங்கள். அந்த பூதங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, எப்பொழுதுமே நாமோச்சாரணம், எம்பெருமாடைய நாமோச்சாரணம் பண்ணிட்டே இருக்கான். அப்பேற்பட்ட பூதங்களாம். அதாவது இந்த அங்க இருக்கிற சஞ்சாரம் பண்ணுகிற ஜந்துக்களா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், எல்லாமே எம்பெருமானி திருநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவர்த்தனம் செய்யப்பன்மலை சொல்லும் பொழுது அந்த கண்டாகர்ணன் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமானுக்கு நாம் பத்ரிகாசிரமத்துல போனா கண்டாகர்ணனை நம்ம சேவிக்கணும். அவனால் தான் அந்த க்ஷேத்திரம் காப்பாற்றப்படுகிறது. இந்த கண்டாகர்ணன் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காது எதுவுமே பண்ண மாட்டானா. அதனால நவம் சவம் இதம் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். மழை இது புதுசு, நீ ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் லோகத்துல பாருங்கோ, எந்த தெய்வம், அதாவது ஒரு கடைகள் பார்க்கலாம். அந்த கடைகளை பார்க்கும் பொழுது எல்லா கடையிலையும் அது இந்து கடையா இருந்தா பெருமாள் போட்டு வருவோம். அதே சமயத்துல ஒரு காலத்துல ஆச்சரியமா இருந்தது நமக்கு, இல்லடா மாம்ச கடையில பெருமாள் போட்டு வச்சுருந்தான். மருந்து, அதாவது பீர் கடையில கூட பெருமாள் போட்டு வைக்கிறான். அவன் அந்த பெருமாள் நினைச்சிட்டு அந்த பெருமாளை சமர்ப்பிக்கலாம்னு வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாதிரி இங்க இருக்கின்ற திருமாலிரும் சோழமலையில இருக்கின்ற பூதங்கள் எப்பொழுதுமே சஞ்சாரம் பண்ணிட்டு யார் பகவத் பாகவத சத்ருக்களா இருக்கிறார்களோ அவர்களை அடித்து கொன்று
அந்த எம்பெருமானுக்கு அந்த சரீரத்தையும் அந்த எம்பெருமானுக்கு அந்த ரத்தத்தையும் எல்லாத்தையுமே அம்சம் பண்றதா. எதன்ன புருஷோ பவதி ததன்னஸ்தஸ்ய தேவதாக. அதாவது மாணவன் மனுஷன் எதை ஆகாரமாக ஸ்வீகரிக்கிறானோ தேவர்கள் அதுதான் ஆகாரமா பரிகிரகிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி இந்த பூதங்களும் பகவன் நிவேதனம் பண்றது. அதுதான் இங்க முக்கியமான தாற்பயம். பகவன் நிவேதனம் பண்ணாம பூதங்களும் எதுவுமே அங்க தங்களுடைய ஜாதிக்கு அனுசரிக்கும்படியாக அந்த ஜீவிக்கு மத்திய சந்தியாகாரங்களை ஆராதனம் பண்ணி ஆவர்த்தனம் செய்யப்பண்மனா எம்பெருமான் தான் தஞ்சம், எம்பெருமானுக்கு திருப்படி தாமரைகள் தான் நமக்கு தஞ்சம், எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகன் என்கிற விசுவாசத்தோட அங்க எல்லாமே இருக்கின்றது. அப்பேற்பட்ட சர்வ காரண பூதனா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் எழுந்தொழில் நித்தியவாசம் பண்ணுகிற இந்த க்ஷேத்திரம் தான் திருமாலிரும் சோலைங்கிற க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றேன். இதனால என்ன தெரியுதுன்னா திருமாலிரும் சோலை மலையானது ரொம்ப சக்க செவேன்னு இருக்குது. சிவந்த பூக்களால அது ரொம்ப சோகாயமாக இருக்கின்றது. நம்ம ஒரு பிரதேசத்துக்கு போனா அந்த பிரதேசத்தினுடைய அழகை நாம் பார்க்கிறோம், அதனுடைய நேச்சர் என்ன இருக்கு இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதற்கு இந்த பாசுரத்தினால சொல்றேன். அடுத்தபடியாக 10ஆம் பாட்டு பார்க்கிறோம். எட்டெத்திசையும் என் நிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டி பிடிகள் பகனுஞ்சி சென்ற மாணவாய் தெட்டித் திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே. எட்டெத்திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீற்றிருந்த விமலன் மலை பட்டி பிடிகள் பகனுஞ்சி சென்று மாலைவாய் தெட்டித் திளைக்கும் தென் திருமாலிரும் சோலையே. எம்பெருமான் எப்படி எழுந்தருள் இருக்கின்றான் இங்க அப்படின்னா, யானைகள் மலை அப்படின்னாலே யானைகள் இல்லாம இருக்காது. மலையில யானைகள் இருந்துட்டே இருக்கும், மான்கள் இருந்துட்டே இருக்கும், அதே மாதிரி புலி சிங்கங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும். இந்த யானைகள்லாம் என்ன விளையாடுறது என்னன்னா அதனுடைய இடம் சுவேட்சையா இருக்கலாம். மீது இடத்துல சுவேட்சையா இருக்க முடியாது. நம்ம டவுன்லயோ நகரத்திலயோ அந்த மாதிரி இருக்க முடியாது. மலைப்பிரதேசத்துல அது மாட்டுக்கு விளையாண்டுமா. அதாவது பெண் யானை ஆண் யானையோட, ஆண் யானை பெண் யானையோட அப்படி விளையாண்டே இருக்குமா. அந்த விஷயத்தை இங்க சொல்ற. மாலைவாய் அப்படின்னா ராத்திரி காலம். அந்த ராத்திரி காலத்துல பட்டி பிடிகள் பகழ்விஞ்சி, அதாவது பட்டி அப்படின்னா தனக்கு இஷ்டம், அது தன் இஷ்டமாக திரியார் என்றுள்ள பிடிகள். பிடிகள்னா பெண் யானை தனக்கு இஷ்டம் போல ராத்திரி வேளை சஞ்சாரம் பண்ணுகிற பெண் யானைகள் பகடு உறிஞ்சி சென்று, பகடுன்னா ஆண் யானைகள், ஆண் யானைகளோட உறிஞ்சி சென்று, அதெல்லாம் உராய்ந்து, அதாவது ஒரு ஆலிங்கம் உராய்ந்து சென்று கெட்டி திளைக்கும். கெட்டின்னா அந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சியால் உண்டான ஆனந்தம். அதாவது பரஸ்பரம் பெண் யானை ஆண் யானை ரெண்டுமே விகாரத்துல இருந்ததுனால வருகின்ற ஒரு ஆனந்தம் என்ன இருக்கின்றதோ அந்த ஆனந்தம் முற்றி அது என்ன ஆச்சுன்னா கிடைக்கும். அதாவது கலியா நின்றுள்ள தென் திருமாலிரும் சோலையானது எப்படி இருக்குன்னா எண் இறந்த, எண் இறந்தன்னா என்னன்னா எண்ணிக்கை சங்கை, அது இல்லாம எண் இறந்த இத்தனை பேர் என்று எண்ணி சொல்ல முடியாதவர்களாய் பெரும் எட்டெத்திசையும், அதாவது பெரும்னா வடிவழகாலம் ஆத்ம குணத்தாலும் வந்த பெருமையுடையரான தேவிமார், அந்த தேவிமாரானவர்கள் எட்டெத்திசையும் 8 திக்குகளிலும் விட்டு விளங்க, அதாவது மிகவும் பிரகாசிக்க அவர்கள் நடுவே எம்பெருமான் அவர்கள் நடுவே விட்டு விளங்க வீற்று இருந்த விமலன் மலை. வீறு அப்படின்னா தன்னுடைய அந்த பெருமை தோற்றும்படி இருந்த இந்த ஸ்ரீமத் துவாரகலில் எழுந்திருக்கின்ற
விமலன் பரிசுத்தனானவன் வர்த்திக்கிற மலை. இதான் அப்பேற்பட்ட திருமாலிருஞ்சோலை சோலை மலை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தின் மூலமாக ஒரு அழகை வர்ணிக்கிறார். இங்க பெரியாழ்வார் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு சீன் எப்படி இருக்கு திருமாலிருஞ்சோலை சோலை அப்படின்னா, யானைகளோடு இருந்துட்டு யானைகளை சுவேட்சையா விகாரம் பண்ணிட்டு அதனால அதுங்கிறது ஆனந்தம்லாம் வருது. அதே மாதிரி அதாவது எத்தனையோ தேவிமார்கள் இருக்கா. பெருமாள் மனம் பொழந்து அங்கேருந்து துவாரகையில வாசம் பண்றாரு. அந்த துவாரகாதீசன் தான் இப்பொழுது திருமாலிருஞ்சோலை சோழன் அந்த திவ்ய தேசத்தில் எழுந்தொழி இருக்கின்றான்றது பெரியாழ்வாருடைய ஒரு அபிப்பிராயம். இதனுடைய விசேஷார்த்தத்தை பார்த்தோம்னால் 8 திக்குலையும், அதாவது அஷ்ட திக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 8 திக்குலையும் எண் இறந்த சங்கியா குணம் இல்லை அசங்கியாதராய் ரூபகுணம் ஸ்வரூபம் ரெண்டுமே இருக்கணும். இந்த ரூபகுணத்தாலும் ஆத்ம குணத்தாலும் வந்த பெருமை உடையவராய், அதாவது ரெண்டுமே இருக்கணும். அதனால ஒரு பெருமை உடையவராய் சாஸ்திரோக்தமான ரீதியில பரிகிரகிக்கப்பட்ட தேவிமார்களை உடைய பெருமாள் என்ன பண்ணார்? அவர் எல்லாருமே கொடுமைப்படுத்தின்ற சந்தர்ப்பத்துல அவர்களை மனம் பொழுந்ததாக நமக்கு 16ஆம் இரவர் தேவிமார் பார்த்திருப்பு என்று சொல்லும்படியாக பெருமாள் எழுந்துள்ளிருந்தார். அப்படி அந்த விட்டுவிடன் மிகவும் பிரகாசிக்குன்னா எந்தெந்த இடத்தை நாம் பார்க்கிறோமோ பார்த்த விடமெங்கும் இவர்களுடைய திறனின் பிரகாசமே இருக்கின்றது. எல்லா இடத்திலையும் இந்த பிரகாசம்தான் இருக்கின்றது. அப்பேற்பட்ட வீச்சிருந்த இவர்கள் நடுவே எம்பெருமான் அவன் எழுந்தொழி இருக்கின்றான். அப்பேற்பட்ட யாவத் ஸ்ரீமத் துவாரகலியே எழுந்தொழி இருந்த, அதாவது இத்தனை பேரோட எம்பெருமான் பரிமாறுகிற விடத்தில் ஒருத்தர், இது எப்படி இருக்குன்னா 16,000 பேர் இருக்கா வச்சுக்கோங்க. அவர்கள் என்ன நினைக்கிறான்னா, என்னை ஒழிய அறியான் என்னும்படி பரிமாறிமையாலே வந்த அந்த வீடுமை தோத்தல் இருந்தவர்கள். அதாவது அவர்களுக்கு எம்பெருமான் தன்னை சேர்ந்தவன், அவன் என்னை சேர்ந்தவன் அவர்கள் நினைக்கும்படியாக எம்பெருமான் காட்சி அளிக்கிறான். அப்பேற்பட்ட விமலன் அப்படின்னாலே தோஷம் இல்லாதவன், ஒரு நிர்மல ஹிருதய அந்தக்கரன் அப்படின்னு சொன்னான். அப்படி பெருமாள் எழுந்தொழிருக்கின்றார். இவருடைய சமஸ்த வியாபாரங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அவை எல்லாமே ஆசிரியர்களை அதாவது ரசிப்பிக்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் யார் பாரதந்திர பிரபலர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்துல எம்பெருமான் உகந்து அவர்களை அனுகிரகிக்கிறார். இந்த மாதிரி ஏவம் பூதனாய் இருக்கக்கூடிய இந்த சுபாவம் எல்லாம் பிரகாசிக்கும்படி வர்த்திக்கிற மலை எந்த மலை அப்படின்னா திருமாலிருஞ்சோலை சோலை. இதுதான் இந்த பாசுரத்துல பெரியாழ்வார் சாதிக்கிற இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்வைர சஞ்சாரம். நீங்க எல்லாருமே திருமாலிருஞ்சோலை விதேசத்துக்கு போங்கோ, அங்க போனா ஸ்வைர சஞ்சாரம்னா யதேஷ்டமாக இஷ்டப்படியாக இங்க சஞ்சாரம் அப்படின்னு சொல்றார். அப்படி அதுல ஒரு ஆனந்தம். அத பரஸ்பரம் யானைகள், பெண் யானை ஆண் யானை, இது கடித்தானை கூட ஸ்பர்சிச்சு அந்த ஸ்பர்சத்தால் சம்சேஷத்தை சொல்லுகிறது. அந்த கால தேக்கியத்தை சொல்லுகிறது. ராத்திரி வேளை இந்த மாதிரி அந்த திருமாலிருஞ்சோலை திவ்யதேசம் விளங்குகிறது. தட்டல் அப்படின்னு சொல்றோம், முத்தல், திணைத்தல், கழித்தல், இப்பேற்பட்ட பெருமையுடைய சிறப்பை உடைய திவ்ய தேசம்தான் இந்த திருமாலிருஞ்சோலை திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தபடியாக பலஸ்ருதி பாசுரம். இது கடைசி பாசுரம், 11வது பாசுரம். மருத பொழிலணி மாறிடும் சோலை மரதன்னை கருதி உரைகின்ற காக்கடல் மன்னன் அம்மான் தன்னை
விரதங்கொண்டேத்தும் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழல் இணை காண்பர்களே. இன்னைக்குமே நமக்கு பலஸ்ருதி பாசுரம் ஒரு நம்மளை ஊக்குவிக்கும். அதாவது ஒரு விஷயத்துல நம்மை பிரவர்த்திக்கிறா போல செய்யும். இப்படி அலம்பாவிருட்டா குன்னிதிரைய மரக்கரை புலம்பாழ் விடுத்து பலவடக்காய் பொன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்களாடும் செய்து சிலம்பாறுபாயும் தென் திருமாலிலும் சோலையேன்னு ஆரம்பித்து திருமாலிலும் சோழவந்தி பிரதேசத்துடைய வைபவத்தை நன்கு பேசி பெரியாழ்வார் கடைசியில நீங்க எல்லாருமே இந்த 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுங்கோ, அதனால் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு பலன் என்ன அப்படின்னு இந்த பாசுரத்தை சாய்க்கிற. மருத பொழிலடி மாநிலம் சோழ மனதன்னை வனாத்ரிநாதன் அப்படின்னு பேரு எம்பெருமானுக்கு, சுந்தரபாகும் பேரு. அவர் விஷயமாக பெரியாழ்வார் சொன்ன இந்த பாசுரங்களை மருத பொழில், மருதமலை அதாவது மருதம் சோலைகளாலேயே ஒரு விசேஷம். அணி அலங்கரிக்கப்பட்ட மருத பொழில் அணி, அந்த மருதம் சோலை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதால அணி அலங்கரிக்கப்பட்டிருப்பதாய் மாறிலும் சோலை மலைதன்னை, திருமாலிலும் சோலை என்றும் திருநாமத்தை உடைய அந்த மலையை கருதி, கருதி அப்படின்னா விரும்பி அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது நித்திய விபூதியிலையும் அதுக்கு நித்திய விபூதி காட்டிலுமே மேலான ஸ்தானமாக விரும்பி. எப்படி திருவேங்கடமுடையா ஸ்ரீவைகுண்ட பரித்தியாகம் பண்ணி இங்க வாசம் பண்றாரோ, மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோததே அப்படின்றாரே. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய் சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் சொல்றாரே. அந்த ரீதியில அந்த எம்பெருமான் தான் உகந்து வந்து எழுந்தொழிருக்கின்ற திவ்யதேசம் திருமாலிடம் சொல்ற. ஆக மாலிடும் சோழ மரதன்னை கருதி நித்திய விபூதியிலும் மேலான ஸ்தானமாக விரும்பி உரைகின்றன நித்தியவாசம் பண்ணுகிற, தான் விரும்பி எப்பொழுதுமே சர்வகால சர்வாவஸ்தையிலும் அவன் வந்து வாசம் பண்ணுவனாய். பெருமாள் எப்பேற்பட்டவன், கார்கடல் வண்ணன் அம்மாம் தன்னை மருதம் சோலைகளாலே அழகாயிருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்டிருப்பதாய் மாறிடும் சோலை மலை அதனுடைய தன்னை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அழகு. கருவி உரைகின்ற கார்கடல் வண்ணன், கார்கடல் வண்ணன் கருங்கடல் போன்ற அந்த வண்ணன் திருநிறத்தை உடைய அம்மான். அம்மான் அப்படின்னாலே உபகாரகன், சுவாமி அப்படின்ற அர்த்தம். அம்மான் அழிப்பிறான் அவன் இவ்விடத்தான் ஞானார் பிரம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்னு வாய்க்கும் கண்டேர் கைமா துன்பழித்தாகின்ற கைதரை பூஜனிட்டு மெய்மாலாய் விழுந்தேன் என்பிராலும் என் மேலானே அப்படின்னு சொல்றா போல அம்மான் அந்த சுவாமியானவனை விரதம் கொண்டு, விரதம் அப்படின்னா விரதம் அப்படின்னு பேர். விரதம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் வந்து நன்றாக கடைப்பிடித்து அந்த விரதம், நான் இப்படிதான் இருப்ப ஏகாதசி விரதம்னா உண்ண மாட்டேன், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், என்பெருமானை நினைத்துக்கொண்டு நான் இருப்பேன் என்பதாக இருக்கக்கூடிய விரதம் கொண்டு ஏத்தும் வாழ்த்துகையே விரதமாக கொண்டு ஏத்தும்னா திருப்பல்லாண்டு பாடுறது. திருப்பல்லாண்டு பாடுபவராய் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருடைய இருக்கும் விட்டு சித்தன். அந்த விட்டு சித்தன் அப்படின்னாலே விஷ்ணுஹு சித்தே எஸ்ய சஹ விஷ்ணு சித்தா, விஷ்ணோ சித்தே எஸ்ய சஹ விஷ்ணு சித்தா. விஷ்ணு சித்தன் அப்படின்னாலே விஷ்ணுவனுடைய ஹிருதயத்துல இருப்பவன், விஷ்ணுவை தன்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பவன், அவன்தான் விஷ்ணு சித்தன் அப்படி பேரு. இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்திருக்கும் விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார் சொல், வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் சொல். சொல் அப்படின்னா அவர் அருளி செய்த இந்த பாசுரங்களை அப்படின்னு அர்த்தம். அந்த அருளி செய்ததை
கருதி கருதினா மனனம் பண்ணி, அதாவது இந்த மாதிரி பெரியாழ்வார் சாதித்த பாசுரங்களை நன்றாக அனுசந்தானம் பண்ணி உரைப்பவர். உரைப்பவர் அப்படின்னா உரைப்பவர், அதாவது அனுசந்தானம் பண்ணுகிறவர்கள், சேவாகாலம் பண்ணுகிறவர்கள், அனுசந்திக்கும் அவர்கள் கண்ணன் கழல் இணை காண்பர். அந்த கண்ணன் ஆசிரித சொருபனாய் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய கழல் இணை, அந்த திருவடிகளை காண்பார், கண்டு அனுபவிக்க பெறுவர் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தினுடைய சாமான்யமான தாற்பயம். திருமாலிலும் சோலை, அந்த திருநாமத்தை உடைத்தாய்ந்துள்ள திருமலை. இது எப்படி இருக்குன்னா, இந்த மருதம் சோலைகளாலே அணியப்பட்டிருப்பது. ஒரு மலைக்கு மரங்கள் அழகு, ஒரு மலைக்கு பூக்கள் அழகு. அந்த மலையில எல்லாம் தம்பள்னா அந்த மலையானது நமக்கு ரொம்ப சுந்தரமா தெரியும். அதனால பச்சை பச்சைன்னு இருக்கணும். பல இடத்துல பார்த்தோம், அதாவது ஆதிபத்ரி ஆதிபத்ரி போற அந்த வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அந்த மலை மேலேயே வண்ணம் வாசம் பண்றா, அந்த மலையிலேயே விவசாயம் பண்றான். நான் அந்த மலையில எப்படி வாசம் பண்றது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. அந்த மலையில வெள்ளம் வாசம் பண்றா, அந்த மலையிலேயே விவசாயம் பண்றான். அதுதான் ஆச்சரியம். அந்த பூமியில தானே பண்ணணும், அங்க இல்ல. அவ ரொம்ப நல்லா இருக்கும், பச்சை பச்சையா இருக்கும், நிறைய புஷ்பங்கள்லாம் இருக்கும், நிறைய மரங்கள், அதே மாதிரி பழங்கள்லாம் இருக்கும். ஆதிபத்திரி போச்சு அடியன் சமயம் பார்த்தேன். இந்த மாதிரி திருமாலின் சோலை, இந்த பாசுரங்கள்லாம் நமக்கு தெரியுது. நாம் அந்த மாதிரி அந்த நோக்கத்துல போறது இல்லை என்னைக்குமே. அடியன் போல இந்த பாசுரத்துலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அந்த மாதிரி நோக்கத்தோடு எப்படி மலை இருக்கின்றது, அது பச்சை பச்சையா எப்படி இருக்குது, என்னென்ன புஷ்பங்கள்லாம் இங்க இருக்கின்றது, அந்த நோக்கத்தோட போகணும். நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய காரியம் என்னன்னா, ஒரே நாள எல்லாத்தையும் சேவிச்சோம். போற 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு போறோம். அந்த மாதிரி இல்லாம அந்த மலை ரொம்ப போக்கியாதிசயமா இருக்கின்றது. தன்னை அந்த மருதப்புழனி மாலிலும் சோலை மலகன்னை தன்னை என்கிற பதத்தினால இந்த மலையினுடைய போக்கியாதிசயம் சொல்லப்படுகிறது. இந்த மலை அவ்வளவு அழகா இருக்கின்றதுன்னு சொல்றது. அது மட்டுமல்ல, கருதி உரைகின்ற இதுதான் அழகு. அதாவது நித்திய விபூதியிலும் காட்டில் இதுவே நமக்கு வாசஸ்தானம் என்று விரும்பி பெருமாளே உகந்து வந்தார். நங்கள் புன்னங் கைவிடான் அண்ணாபசுரனோ நதியவே அப்படின்னு சொல்றாரே. நங்கள் புன்னங்கு இப்பேற்பட்ட புன்னம் பர்வதத்தை விடக்கூடாது என்கிறபடியே நித்தியவாசம் பண்ணுகிற யார் கார்கடல் வண்ணன் அம்மான். அதாவது பெருமாளுடைய நிறம் எப்படி இருக்கின்றது, நீரமேக சியாமனா இருக்கின்றான். அது மட்டும் கருங்கடல் போல இருண்டு இருண்டு அப்படின்னா, ஒரு தடவை நாம் ஆகாசத்தை பார்த்தா ஆகாசம் இருண்டு இருந்தால் மழை பெய்யும். அதனால்தான் சொல்லுவார், இங்க விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனி தாபகரம் அப்படின்றார். விஷகிரியில கிருஷ்ண மேகம் அந்த எம்பெருமான் அப்படி இருக்கான். அதனால என்ன ஆகுதுன்னா, அவன் ஜனி தாபகராம், நம்மளுடைய தாபங்கள்லாம் போக்கடிக்கும். அந்த மாதிரி பெருமாள் அப்படி இருக்கின்றாராம். இதனால நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிரமகரமான நிறத்தை உடையது. நல்லா இருந்திருந்தா மழை பெய்ஞ்சா நமக்கு எல்லா விதமான தாபங்கள் தீரும். முக்கியமாக பாக்கிய தாபங்கள்லாம் தீரும். இந்த ஆந்தரிக தாபத்தை போக்களிக்கிறவன் எம்பெருமான் ஒருத்தன் தான். அவன் இப்பேற்பட்ட நிலத்துல இருக்கிறான்னு சொல்லி சுவாமியானவனை விரதம் கொண்டு, இதுலதான் அழகு இருக்கு. விரதம் அப்படின்னா அந்த ஸ்வசேஷத்வார ரூபமான மங்களாசாசனமே தமக்கு விரதமாக கொண்டு. நம்மெல்லாம் சேஷபூத்தர்கள், எம்பெருமான் ஒருத்தன் தான் சேஷம் அல்லவா? அதனால இந்த சேஷத்வாரசந்தானம் பண்ணிக்கணும். இதுதான் நம்முடைய விரதம். நான் எம்பெருமானுக்கு தாசன், நான் எம்பெருமானுக்கு அடிமை,
அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களே அப்படியே ஆழ்வார் சாய்க்கிறாரே. பகவத் பாகவத கைக்கரியத்துல ஈடுபட்டு இருக்கிறவன் சொல்லி இந்த மாதிரி ஸ்வசேஷத்வார ரூபமான மங்களாசாதனமே தமக்கு விரதமாக கொண்டு திருப்பல்லாண்டு பாட்டு மங்களாசாதனம். அதாவது பெரியாழ்வார் என்ன பண்ற, தான் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சேஷன், அவன் சேஷன், அந்த விஷயத்த நமக்கும் காண்பிக்கிறேன். நாம் எப்பொழுதுமே எம்பெருமானோட எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும் என்கிற எண்ணத்தோடு நாம் இருக்கணும். அந்த எம்பெருமான் தான் நமக்கு ரட்சகன் அப்படின்னு இருக்கணும். அந்த எம்பெருமான் தான் நமக்கு, அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு நாம் நினைக்கணும். அந்த எம்பெருமான் தான் நமக்கு சரண்யன் நினைக்கணும். அந்த எம்பெருமானுக்கு தான், எம்பெருமானை தவிர வேற யாரையும் ஆசிரியிக்க மாட்டோம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு சர்வசிரயப்பதம் அப்படின்னு நாம் நினைச்சுட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். பெருமாளை புகழ்றது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது அப்படியே ஒரு வகை இருந்தாலும் நம்மளுடைய ஸ்திதியை நாம் ஒரு தடவை காண்பிக்கிறோம். நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாம எம்பெருமானுக்கு சேவை செஞ்சு இருக்கிறோம். ஐயோ எம்பெருமான் தான் நம்ம காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரந்தை என்கிற ரீதியில நாம் அந்த மாதிரி இருக்கணும். அதனால இதுதான் நம்முடைய விரதம். ராமாவதாரத்துல சகதேவ பிரபன்னாக தவாஸ்மீதி ஆச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொல்றாரே, இதுதான் என்னுடைய விரதம் சொல்றாரே, அந்த மாதிரி நாமும் சொல்லிக்கணும். எங்களுடைய விரதம் என்னன்னா, எம்பெருமான் தான் எங்களுக்கு சர்வவிதமான சேஷி. நாங்கள்லாம் சேஷபூத்தர்கள், நாங்க தாசபூத்தர்கள், நாங்க பிருத்தியர்கள். எம்பெருமான் ஒருத்தன் தான் எல்லாருக்கும் சுவாமி, சர்வ காரணபூதன் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி விரதம் சேஷத்வானுசந்தானத்தை பண்ணிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் செய்ததை, அதாவது அவர் முதலே சொல்றார், இதுல ஆழ்வார் இடத்துல இந்தளூர் பாசனத்தை சொல்றார், அடியோ முக்கிய எம்பெருமான் அல்லீரோ நீர். அந்த அந்த விஷயத்தால இவ்விஷயத்தை நாம் ஏற்ற கடவோம் என்றும் விரதத்தை உடையராய்கொண்டு மங்களாச பெரியாழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் இல்லையா? அவர் தான் மங்களாசாசனம், ஆண்டாள் ஆட்சியார் மங்களாசாசனம், எல்லாருமே மங்களாசாசனம் பண்ணிருக்கா. அந்த பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம் தான் அது ரொம்ப முக்கியமா இருக்கின்றது. அப்படி அந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணி கருதி உரைப்பவர், கருதி உரைப்பதுனா சாபிப்பிராயமாக, அபிப்பிராயத்தோட ஏதோ ஒன்று சொல்லாம நான் இந்த பாசுரத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லாம அந்த பாசுரானுசந்தானம் பண்ணிக்கொண்டு நாம் யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் அத்தியந்த சுலபனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் திருவடிகளை கண்டு அனுபவிக்கப்படும். இதுக்காட்டு நமக்கு எல்லாம் வேணும். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே உண்ணும் சோறு பருகுந்தேன் திண்ணம் வெற்றிலேன் எல்லாம் கண்ணன் தான் சொல்றோம். அந்த மாதிரி தாரக போஷக போக்கியமாக எம்பெருமான் தான் நமக்கு இருக்கிறா, அவனை அனுபவிக்கிறோம். அதை தவிர வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பல பேர் நான் பார்த்திருக்கேன், பெருமாள் சேவையோடையே எல்லாத்தையும் மறந்துடுறா, அங்கே கோவிலே இருக்கிறா, என்னப்பா சாப்பிடலையான்னா பசிக்கல சுவாமி அப்படின்றா, என்னையா தீர்த்தம் கூட சாப்பிடலையானா ஒன்னும் அவளோட தாகம் எடுக்கல அப்படின்னு சொல்லி ரங்கநாதரை சேவிப்பவர்கள். அதே மாதிரி மலையில எத்தனை பேர் 20 மணி நேரம் நிற்கிறா அப்படின்னா கோவிந்த ராமோச்சாரணம் பண்ணிண்டு அவர்கள் எல்லாம் இருக்கிறார். இப்படியாக பெரியாழ்வார் திருமாலிருந்து சோழவரை அந்த திவ்யதேசத்தை இந்த 10 பாசுரங்கள் மூலமாக 11 பாசுரங்கள் மூலமாக நமக்கு காண்பிச்சிருக்கிறார். நாமும் இந்த 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி அந்த சுந்தரபாகுவனுடைய அழகருடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. ஸ்வஸ்தி.